இது வந்து முந்தானத்துக்கு எடுத்த வீடியோ. ஏதோ வீடியோ போடணும் அப்படின்ற கடமைக்காக போடுற மாதிரி இருக்குது. இப்போ வீடியோவே எடுக்கிறதும் இல்லை. காலையிலேயே வந்து 3 பேருக்கு லஞ்ச் கட்டி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு அதில் வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு அதுவும் டைமும் எனக்கு கிடைக்கிறது இல்லையா. கிடைக்கிற நேரம் வீடியோ எடுத்து போடுறது இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. வெண்டைக்காய் வந்து வதக்கிட்டு இருக்கேன். வெண்டைக்காய் சாம்பாருக்கு பீட்ரூட் பொரியலாக செஞ்சுட்ருக்கேன். இது வந்து இஞ்சி சாரம் தேனும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காகனா கோல்டுக்காக. இது குழந்தைங்க கூட கொடுக்கலாம். 1 வயசு குழந்தைய கூட அந்த இஞ்சி சாறு அளவு கம்மி பண்ணிவிட்டு தேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சளி வந்து நல்லாவே குறையும். அதே மாதிரி துளசி சாறு அது கூட கற்பூரவள்ளி சாறு அது கூடயும் தேன் கலந்து கொடுக்கலாம். அதுவுமே வந்து சளி வந்து குறையும். இது சாப்பிட்டே எனக்கு வந்து ஒரு 2-3 நாள் சாப்பிட்டாலே எனக்கு சளி வந்து நல்லா குறைஞ்ச மாதிரி இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். பீட்ரூட் பொரியலுக்கு வந்து எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா விதையெல்லாம் நீக்கிட்டு போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு அதை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். அது வதக்கினதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஊற்றிக்கிட்டேன். இது வந்து செஃப் தீனாவோட வீடியோ பார்த்து செஞ்சேன். நல்லாவே இருந்துச்சு. சீரகமும் போட்டேன் தாளிக்கும் போது. இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டு வேக வச்ச பீட்ரூட்டையும் இதில் போட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் கிண்டி ஆஃப் பண்ணிடணும். நல்லா இருந்தது. பீட்ரூட் பொரியல் எப்பவும் போல் இல்லாமல் இந்த வாட்டி நல்லாவே இருந்துச்சு. இதில் சாதமும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பேக் பண்ண போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறுதானிய தோசை, சாம்பார் தான்.